அப்படி அது ரொம்ப அதிகமா ரீசெண்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட அதிகபட்ச ஹவுஸ் ஹவுஸ் விஷயம் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க வாட் அச்சீவ் நம்ம எது அச்சீவ் பண்ண போறோம் இது வந்து ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் பொறுப்பு வந்து தெரியாது இப்போ வந்து ஒரு டீச்சர் எஜுகேஷன் பேசுறது ரொம்ப ஒரு விஷயம் டாக்டர்னா இருந்தா நம்ம பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணணும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சனல் விஷயம்னா பார்த்து கொஸ்டின் கடந்து வரக்கூடிய விஷயம் அப்படின்னு இப்போ என்டர்பிரினராக என்னெல்லாம் பண்ணலாம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மனிதன் கல்விக்கு எல்லாருக்குமே மெயினாக தனியாக நம்ம பிஸ்னஸ் எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படின்னு ஸ்கில் வேணும் எல்லாத்துலேயுமே சேல் அப்படிங்கிறது பண்ணலாம் ஆனால் ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சன் வந்து எவ்வளோ யூனிக்காக அது பண்ணலாம் அதுதான் அந்த என்டர்பிரினர்ஷிப்போட ஸ்கில் இப்போ ப்ராஃபிட் ஏர்னிங் அப்படின்னு சொல்றது என்னன்னா வெல்த்தை வந்து ஆட் பண்ணலாம் ஆனால் என்டர்பிரினருக்கு ப்ராஃபிட் ஏர்னிங் மட்டுமே நோக்கமாக இருக்காது நம்மளோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் மூலமாக நான் செகண்ட் ஒன்று என்னன்னா ஃப்ரூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு அண்ட் குவாலிட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் குவான்டிட்டியில் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஆனால் ஒரு குவாலிட்டியான ஃபுட்டை வந்து ஒரு ஃபேர் ப்ரைஸ் நம்ம போட்டு சப்மிட் பண்ணி சேர்க்கறது அப்படிங்கிறது அண்ட் வந்து ஒரு என்டர்பிரைனருக்கு அவருக்கு ஒரு பெரிய ஒரு ஃபோனை தொடங்குறாங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய people சின்ன சின்ன மக்களுக்கு வந்து கொடுத்து உதவுறாங்க நமக்கு எப்பொழுதும் கிடைக்கும் ஒரு கம்பெனிக்கு இன்ஃப்ளூயன்ஸ்க்கு கிடைக்கும் அண்ட் வந்து ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்ம வந்து சேலரி பேக்கேஜ் ஜாப் கிடைச்சிட்டாலே ஒரு பீஸ்ஃபுல் என்விரான்மெண்ட்டை நம்ம எதிர்பார்த்து ஒர்க் கிடைச்சிட்டாலும் அதுக்கு ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ எல்லாருக்கும் எப்போதும் வேண்டியதுதான் பி த பெஸ்ட் அட்ராக்டிவ் ரெஸ்பாண்ட் மார்க்கெட்டிங் கஸ்டமர்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இருக்கிறத விட மற்றவங்களை விட நம்ம வந்து பெஸ்ட்டாக இருக்கணும் அதுதான் உங்களுக்கு பெரிய ஸ்ட்ராட்டஜி பி த பெஸ்ட் சுதாமூர்த்தி அப்படிங்கிறவங்க வந்து ரீசன்ட் டைம்ஸில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடியவங்க இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ஒரு ரெகுலராக கம்யூனிட்டி இருக்கக்கூடியவங்க அதனால ரெண்டு ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க பண்ணிட்டு இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து உங்களோட கமெண்ட்காரங்க வந்து நீங்க பில் பண்ணிட்டு இருக்காங்க எந்த ஒரு பிஸ்னஸ் ஆயிருந்தாலும் ஸ்மாலாக இருக்கும் பிக்கான டைமுக்காக வந்து என்ன பில் பண்ணணும் அதுக்காக வேண்டி ஸ்ட்ராட்டஜிஸை கொண்டு வரணும் இது எல்லாமே ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்ஸாக இருந்தாலும் சொல்லிட்டாங்க சிம்பிள் கிரியேட் மணி இஸ் நாட் மணி அவங்க என்ன சொல்றாங்க மணி தான் இவ்வளோ நிறைய மணி ஏர்ன் பண்ணணும் இவ்வளோ நிறைய ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை ஒரு மனுஷன் ஒரு பிஸ்னஸ் பண்றதுனால என்ன பர்பஸ் கிடைக்கும் ஒரு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறதுக்கு அடையணும் அதுதான் ஒரு பிஸ்னஸ் வந்து மெயின் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கறது ரிசல்ட் கோல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் போது அவங்களோட எண்ட் ரிசல்ட் கிடைக்கும் குட்டா இருக்கா பேடா அதான் ரிசல்ட் கோல் எஃபர்ட் கோல் இந்த ரிசல்ட் கோலுக்கு முன்னாடி போட்டு எஃபர்ட்டோட பார்ட் எப்படி இருக்கு அந்த எஃபர்ட் வந்து எது யூஸ் பண்ணி இருக்கு எந்த கோலை பேஸ் பண்ணிருக்கு அதுதான் எஃபர்ட் கோல் லேர்னிங் கோல் இப்போ வந்து எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு பெரிய பிஸ்னஸ் லேர்ன் பண்ணி நிறைய டர்ன் பார்க்கறதுனா இட் டேக்ஸ் அ டைம் டு லேர்ன் சம்திங் அதுதான் லேர்னிங் கோல் 80% வந்து மைண்ட் செட் நம்ம அதனால வரும் அப்படிங்கிறதுனால
சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இதெல்லாம் இருக்கு. அது வந்து இப்போ என்ன சொல்ல போறோம்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்துக்கக்கூடியதுன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல என்னென்ன economic activities or those activities which are concerned with learning people learning. For example, ஏதோ ஒரு business பண்ணி அதுல இருந்து money earn பண்ணுறது. ஒரு teacher பண்ணி அதுல earn பண்ணுறது. ஒரு டாக்டர் வந்து patient treatment அதுல இருந்து earn பண்ணுறது. ஒரு lawyer வந்து ஒரு professional work பண்ணி அதுல இருந்து money earn பண்ணுறது. இது எல்லாமே ஒரு kind of economic activity. The economic activity வந்து three types of பிரிச்சிருக்காங்க. First is primary, second is tertiary, second is secondary, and third is tertiary. Primaryனா primary கீழ வந்து farmer, minor, fisher இவங்க எல்லாமே primary activities குள்ள வரும். Just an example. Tertiary activities அப்படின்றது வந்து purely service based. Secondary activitiesனா production and manufacturing based. Classification of business activities. இது ரெண்டாவது பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து industry, இன்னொன்று வந்து farms. Farmsனா நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். Goods buy பண்ணி sell பண்றது. Industry என்னன்னா a group of companies producing a similar goods. அதாவது எல்லா கம்பெனிஸ் இப்போ மாவு ஒரு துணியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் வந்து சேம் குட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ்ல டிஃப்ரெண்ட் குவான்டிட்டியில ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. The services representing specific economic sector like automobile, technical healthcare involved activities to resource extraction. இவங்க எல்லாமே கடைசியா வந்து அதோட அவுட்புட் எப்படி வருது அதுதான் அந்த ரிசோர்ஸ் எப்படி எக்ஸ்ட்ராக்ட் ஆகுதுங்கிறத பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் த்ரீ செக்டர்ஸ் இருக்கு. இதுல பிரைமரி செக்டர், செகண்டரி செக்டர் அண்ட் டெர்ஷியரி செக்டர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் இருக்கு. கரண்டா வந்து நம்ம கண்ட்ரியில இருக்கிறது டேக்ஸ் சிஸ்டத்தை பற்றி நம்ம பார்க்கணும். இது வந்து காமனாக இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் கேபிட்டல் குட்ஸ் 2026 வந்து ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 11 lakh crore இருக்கு. ஹைவேஸ், மெட்ரோ, கிரீன் இந்த மாதிரி இருக்கும். டிமாண்ட், கிரியேட், சிமெண்ட், ஸ்டீல், மிஷினரி இது எல்லாத்துலேயுமே வந்து ஒன்று வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. February 1 month budget தாக்கல் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து ஒரு 78 பட்ஜெட்டாக வச்சுருக்காங்க. இங்கு இருக்கக்கூடிய டெக்ஸ்டைல் கண்ட்ரியில ஏதாவது ஒன்று இருக்குது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆச்சுன்னா இது வந்து அங்கேயும் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதெல்லாம் நெகட்டிவ் பயாஸ்ன்னு சொல்றாங்க. மிலிட்ரியா இருக்கட்டும், பேங்கா இருக்கட்டும், ரயில்வேயா இருக்கட்டும், இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. இங்க இருந்து ஒரு பூரை ப்ரொடியூஸ் பண்ணி அங்கிருந்து விற்கும். அங்க இருக்கக்கூடிய பூரை வந்து இங்க வந்து இது பண்ணும். இங்க ஏதாவது ஒரு கொலாப்ஸ் ஆனால் இதோட இது வந்து அவங்களுக்கு சேஞ்சஸ் ஆகும். 2022-2024 9.69% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இருக்கக்கூடிய நியூ ஜிஎஸ்டி ரூல்ஸ் என்னன்னா மில்க்கு, சீஸு இந்த மாதிரி பேசிக் டெய்லி யூஸ்ல மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ்ல டேக்ஸ் வந்து லெஸ் ஆயிருக்கு. கார் கூட வந்து கம்மியா இருக்கு. இது வந்து ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வைட் டிக்ரீஸ் பிரைஸ் இது இது வந்து 4 monthsக்கு முன்னாடி நடந்தது. கவர்மெண்ட் வந்து எதுக்காண்டி எல்லாத்தையும் டிசைட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா டேக்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணது மக்கள் அதிகமாக வந்து இது பண்ணுவாங்க. இதோட டேக்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் என்னலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். இது எல்லாமே மக்களோட நலன் கருதியில இது எல்லா டெசிஷன் எடுத்துக்கோங்க. ஜிஎஸ்டி 5% 20%, 5% 2 கொடுக்கலாம். 2.5 அதாவது ஜிஎஸ்டி எஸ்டிஎஸ்டி சிபிஎஸ்டி ரெண்டு எண்ணம் வரும். 5% இருந்தால் 2.5% கொடுக்கும். 28% இருந்தால் அது ரெண்டா சிஜிஎஸ்டி வந்து கொடுக்கும். இப்போ வந்து ஜாமன் ரெண்டுமே வந்து ஒரு காமனா ஒரு சேர்ந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஆனால் ஜாமுக்கு டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ், பிரெட்டுக்கு டிஃப்ரெண்ட் பர்சன்டேஜ் டேக்ஸ் வந்து வச்சுக்கோங்க. டோட்டல் டு டோட்டல் வந்து டேக்ஸ் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பூரை ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கும் ஆஃப்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதுக்கும் டேக்ஸ் வந்து டிஃபர் ஆகுது. அண்ட் வந்து
அந்த மாதிரி டேக்ஸ் டிஃபர் ஆன இதோட பர்சன்டேஜ் வந்து 18% இருந்தது 0% பரோட்டா சப்பாத்தி 0% இருக்கு எரேசர் வந்து 12% இருந்து 0% இருக்கு மில்க் பன்னீர் இதெல்லாம் 5% இருந்து 0% இருக்கு எரேசர் வந்து 12% இருந்து 0% இருக்கு எஜுகேஷன் எஜுகேஷன் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே 12% இருந்து 0% இருக்கு Hotel tax வந்து 12 to 18% இருக்கு 5% இருக்கு fiber biscuits டாய்லெட்ரிஸ் இதெல்லாம் 0% இருக்கு பேசிக் எசென்ஷியல் யூஸ் பண்ணக்கூடிய டேக்ஸ் வந்து கம்மியாக இருக்கு மிடில் கிளாஸ் யூஸ் பண்ணி கார் பைக் ஹவுஸ் இது எல்லாமே வந்து 28% 13% இருக்கு அண்ட் ஏசி இந்த மாதிரி 28 18% இருக்கு இப்போ லக்ஸரி திங்ஸ் அப்படின்னு சொல்றது இல்லை லக்ஸரி மோட்டோர்கள் வந்து 18 to 28% இருக்கு லக்ஸரி திங்ஸ் நம்ம எதுலாம் சொல்றாங்க அதாவது ஹார்பலாக இருக்கக்கூடிய சிகரெட்ஸ் இந்த மாதிரிப்பட்ட அன்வான்ட் திங்ஸ் எல்லாமே சின்டெக்ஸ் வந்து இதை வந்து சின் அப்படின்னு சொல்லுவாங்க ஹார்ன் அப்படின்னு சொல்றாங்க இது 40% ஆயிருக்கு சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் வந்து 40% ஆயிருக்கு ஐடி டிக்கெட்ல கூட 40% டேக்ஸ் வச்சிருக்காங்க பெப்சி கோக்கை தவிர சில சில பெவரேஜஸ்க்கு இப்போ வந்து இது வந்து கம்மியாயிருக்கு எதனாலன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில இருக்கிற சின்ன ஒரு இதனால இந்தியா இஸ் பிக் கண்ட்ரி இந்தியா அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கண்ட்ரி 3% டேக்ஸ் வந்து வச்சிருக்காங்க நியூயார்க் டைம்ஸ் அப்படிங்கிறது எதனால சொல்லியிருக்காங்கன்னா ட்ரம்ப் வந்து இந்தியா ப்ராடக்ட்ஸ் 50% டேக்ஸ் வந்து வச்சிருக்காங்க இந்தியா ப்ராடக்ட்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு கொண்டு போகும்போது அண்ட் வந்து கார் ப்ரொடியூசர் திங்ஸாக இருக்கட்டும் டைமண்டாக இருக்கட்டும் டிஷர்ட்டாக இருக்கட்டும் இந்தியன் ப்ராடக்ட்ல இருந்து அமெரிக்கன் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இந்தியன் மார்க்கெட் வந்து யூஎஸ்ல இருந்து டவுன் ஆகுது இதனால என்ன அஃபெக்ட் ஆகுதுன்னா அங்கே இது நடக்கிறதுனால ஒர்க்கர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது பிகாஸ் அவங்க வந்து அந்த இது வந்து இது ஆர்டர் கொடுத்தாதான் இது வந்து பிடிச்சிருக்கும் அவங்க ஆர்டர் அப்ரோச் பண்ணும்போது நம்மளால ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம நிறைய வேலை பண்ண முடியாது இதனால இந்தியா வந்து லாஸ் வந்து இருக்கு ஜிஎஸ்டி ரேட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியா வந்து பையர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படுறாங்க மக்கள் வந்து அதிகமாக வாங்கணும் அப்பதான் இந்தியன் மார்க்கெட் வந்து ரூபாய் இருக்கும் பிஸ்னஸ் பூஸ்ட் பண்ணதுக்காக வேண்டி தான் இந்த ஜிஎஸ்டி வந்து பூஸ்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க மாதிரி இது பண்ணியிருக்காங்க டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க தீபாவளி டைம் அப்படிங்கிற தீபாவளி டைம்ல ஃபங்க்ஷன் டைம் வந்து அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த டைம்க்கு எக்கனாமிக் பூஸ்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம இந்தியன்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால ஸ்ட்ராட்டஜி பண்ணி பாசிட்டிவ் அப்படிங்கிறது சொல்றாங்க